டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது யாரும் சொல்லாத ஒரு ஃபேக்டை நான் சொல்கிறேன். டே 11 ஆஃப் மார்க்கெட்டிங் அஃபேர் அண்ட் ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படத்தில் நம்ம ஸ்ரீலங்கன் ஃபேமிலி புது இடத்துல சர்வே பண்ணுறதுக்கு வேற பீப்புள் கிட்ட வேற ஸ்டோரி சொல்லுவாங்க. இதே மாதிரி பிஸ்னஸ் அவங்க கஸ்டமர்ஸை தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டோரியை நரேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு பேர் தான் நரேட்டிவ் டார்கெட்டிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் தமிழ் பேசுகிற இடத்துல இவங்களும் தமிழ் பேசுறதுக்கு பதிலாக நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி இவங்களே ஸ்ரீலங்கன் தமிழ் பேச வச்சாங்க. இதே மாதிரி சில பிராண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறாம மார்க்கெட்டே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தலைகீழ மாத்திடுவாங்க. ஊபர் ஆர் நெட்ஃபிளிக்ஸ் could be a great example for this. அண்ட் இதை தான் நியூ நார்மல் பிராண்டிங்னு சொல்லுவாங்க. லாஸ்டா நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு வந்தாலும் வர வழியில ரோட்ல இருந்த பையன்ல இருந்து அவங்க பக்கத்து வீட்டு பாட்டி அந்த கோவமான ஒரு நெய்பர் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் கேர் பண்றதை தாண்டி இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிட்டியும் பில்ட் பண்ணாரு. இதே மாதிரி ஒரு பிசினஸ் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கொடுத்து வேல்யூ ஆட் பண்றதை தாண்டி அவங்க கஸ்டமர்ஸ்க்குள்ள ஒரு நல்ல கம்யூனிட்டி கிரியேட் பண்ணும்போது டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் ஒன்னு சேர்ந்த மாதிரி உங்களோட பிசினஸ்க்கும் இந்த கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் ரொம்பவே லாயலா இருப்பாங்க. அண்ட் இதை தான் கம்யூனிட்டி லெட் growthனு சொல்லுவாங்க. அண்ட் இது மாதிரி பண்ணும்போது நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியை யாருமே அகதின்னு கன்சிடர் பண்ணாத மாதிரி கஸ்டமர்ஸ் யாரும் உங்களை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்ல. அண்ட் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியில உங்க ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஐ வில் see you at day 12.